அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. Good morning, ma'am. Good morning, sir. Audio கேக்கல. So, good morning, everyone. So, welcome all. இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் நம்ம மேம் நம்மளுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் மேக்சிமம் எவ்வளோ கனெக்ட் பண்ண முடியுமோ உங்க கெஸ்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணுங்க. நீங்களும் வீடியோ ஆன் செஷன்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கோச்சஸ் எல்லாமே வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்கம் எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு மேம் வெல்கம் பண்ணிடுவோம். நம்மளுக்கு ஆசம் செஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்மளோட இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத சூப்பரா சொல்லி கொடுக்க ரெடியா இருக்காங்க. இவங்க எப்பயுமே நம்மளுக்கு கரெக்ஷன் கைடன்ஸ் கொடுக்க எப்பயுமே தயங்கினது இல்ல. ஸோ அந்த வகையில நம்ம இன்னைக்கு வெல்கம் பண்றது நம்ம மிஸ்ஸஸ் அபிராமி மேம். அண்ட் தி ஸ்கிரீன் மேம், வெல்கம். So, thank you so much. இந்த 1 minute என்னோட ஸ்லைட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாம் ரெடியா? இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் டெலிவரி லவ் யுவர் பாடி அகெயின். யார் சின்ன வயசுல இருந்து பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் உங்களையே நீங்களே லவ் பண்ணிருக்கீங்க? சின்ன பிள்ளையா இருக்கும் போது மேக்கப் பண்ணி பார்த்துருப்போம், ஜடை கட்டி ரெட்டை ஜடை அது விதவிதமா கட்டி ஹேர் ஸ்டைல் பண்ணி, புது புது ட்ரெஸ், பட்டு பாவாடை அப்படின்னா யாருன்னா போட்டு அழகு பார்த்துருக்கீங்க? யாரும் பார்த்தது இல்லையா? சூப்பர். ஸோ திலகா மேம் அழகு பார்த்துருக்காங்க. வெரி குட், பரவாயில்ல, ஒருத்தராவது ரெஸ்பான்ஸ் பண்றாங்களே. ஸோ ஆஃப்டர் மேரேஜ், அதுவும் ஆஃப்டர் டெலிவரி வந்து ஏன் நம்ம உடலை நேசிக்கணும் அப்படிதான் இன்னைக்கு உள்ள டாபிக்கை நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த டாபிக் வந்து நேயர் விருப்பம். நேயர்கள் கேட்டனால இந்த டாபிக்கை நான் வந்து செலக்ட் பண்ணி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ யார் கேட்டீங்களோ உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அஸ் அ மதரா, அஸ் அ வெல்னஸ் கோச்சா இந்த டாபிக் பேசுறதுல எனக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ நம்மளோட தீமே என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாடி வந்து ஸ்ட்ராங்கான பாடி. இதை யார் ஏத்துக்கிறீங்க, ஒத்துக்கிறீங்க? நம்ம உடல் வந்து உடைக்கப்படவில்லை, உறுதியானது அப்படின்னு சொல்லி யாருன்னா ஒத்துக்கிறீங்க? அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து டிஸ்கஷன்ல கொண்டு போக போறேன். ஓகே, நம்ம தாய்மை அடையும் போது குழந்தைக்கு மட்டும் ஒரு பிறப்பு நம்ம கொடுக்கல,
ஆஹ் அம்மாவாகிய நம்மளும் என்ன செய்யறோம், மறுபிறவி வந்து எடுக்கிறோம். ஆமா தானே? சோ இது என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி வர வர சொல்றேன். சோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு 10 மாசம் சுமந்து 10வது மாசம் பெத்தெடுக்கிறது அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைய சுமக்கிறதுக்குள்ள அந்த தாய் படுற வலி வேதனை இது எல்லாமே அந்த குழந்தை வெளியே வரும்போது அந்த தாயோட மன மகிழ்ச்சி வந்து சொல்லவே முடியாது. அந்த இறுதி நொடியில அந்த தாய் அனுபவிக்கக்கூடிய வலிகள்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதையும் நம்மளால வாய் திறந்து சொல்ல முடியாது. அது வீட்டு உறுப்பினர்கள் கூட இருந்தா அதை வந்து உணர்வாங்க, இல்ல அப்படின்னா திஸ் லைக் தட் அப்படின்ட்டு போகும். சோ இது வந்து குழந்தைக்கு மட்டும் ஒரு பிறவி கிடையாது, தாய்க்குமே மறுபிறவி தான். இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து பலவீனமா ஆகுறோமா, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தாய் வந்து பலவீனமா ஆகுறோமா? சத்தியமா கிடையாது. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தாய் இன்னும் உறுதியானவளா தான் ஆகுறாங்க. சோ ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமா தான் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் தாய்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அம்மாவா ஃபேஸ் பண்ணக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. பிசிக்கலா, மென்டலியா நிறைய அவங்க வந்து சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட உடல் மாற்றங்கள் அந்த முதல் 10 மாதம் குழந்தைய சுமந்து பெத்தெடுக்கிற வரைக்கும் அவங்களோட உடல் வந்து அது ஒரு விதமா வேலை பார்த்துருக்கும். எப்போ குழந்தை வெளியே வந்ததோ அந்த நிமிஷத்துல இருந்து அதுக்கப்புறம் குழந்தை வந்து அம்மா உடல் வந்து ரொம்ப மோசமாக்கிட்டே வரும். எப்படின்னான்னு கேட்டீங்கன்னா, வயிறு பெருசாகும், உடல் எடை அதிகரிக்கும், மார்பகங்கள் பெருசாகும், ஹார்மோன் மாற்றங்கள் நடக்கும், உடல் சோர்வுகள் அங்க நடக்கும். கரெக்டு தானே? சோ இதுனா நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்போம், ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஏன் உடல் எடை உடனே குறையாது? நான் என்னையே எக்ஸாம்பிளா வச்சுதான் இந்த இன்னைக்கு ஸ்லைட்ஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து மொத்தம் 3 குழந்தைங்க. ஸோ ஒவ்வொரு பீரியாடிக்கல் டைம்லயும் நான் ஒவ்வொரு மாதிரி என்னோட இது இருந்தது. ஸோ அதனால என்னைய சும்மா பிக்சர் திஸ் லைக் தட்னு வைக்காம என்னோட பிக்சரே வச்சே தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடி நம்மளோட கருப்பையோட செயல்பாடு ஒரு மாதிரி இருந்திருக்கும். எப்போ நம்ம வந்து கன்சீவ் ஆகுறோமோ அதுல இருந்து கருப்பையோட செயல்பாடு வந்து ஒரு மாதிரி இருக்கும். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட நியூட்ரஸ் கருப்பை வந்து பழைய நிலைக்கு வர்றதுக்கு குறைந்தபட்சம் 6ல இருந்து 8 வாரங்கள் டைம் ஆகுமா. அப்போ அந்த நேரங்கள்ல நம்ம உடல் எடை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நீர் தேங்கி போய் இருக்கும். நான் என்னோட ஃபர்ஸ்ட் போட்டோ பாருங்க. இது என்னோட 2வது குழந்தை பிறந்து 31வது நாள் எடுத்த போட்டோ. அது வந்து கட்டபொம்மன் கயத்தாறு சொல்லுவாங்களே, அங்க நாங்க போயிருந்தோம். 30 நாள் குழந்தைக்கு ஆயிடுச்சு, வெளியே போவோன்ட்டு அங்க போன இடத்துல எடுத்த போட்டோ. என்னோட மடியில வந்து என்னோட மூத்த பொண்ணு உட்கார்ந்துருக்கா. சோ அந்த ஸ்டேஜ்ல பாருங்க, என் 2வது குழந்தை பிறந்து 31வது நாள் என்னோட ஃபேஸ் இதெல்லாம் பாருங்க, உடல்ல நீர் கோர்த்துதான் இருக்கு. கரெக்டா இருக்கா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூக்கமின்மை, இது எல்லாருக்கும் எல்லா தாய்மார்களும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ. ஏன்னா குழந்தை வந்து ஒரு டாக்டர் சொல்லுவாங்க 20 மினிட்ஸ் ஃபீட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஆனா குழந்தை நல்லா வயிற்று குடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாது. நம்ம என்ன செய்வோம், மணிக்கணக்கா வயிற்று கையில வச்சுக்கிட்டே இருப்போம், இல்ல தூங்கலன்னு சொல்லி தூக்கி வச்சு நடந்துகிட்டே இருப்போம். இந்த மாதிரி செயல்களை வரும்போது நம்மளோட நார்மலான தூக்கம் அங்க கெட்டு போகுது. கடைசி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதனால விளைவுகள் ஹார்மோன் மாற்றங்கள் வருது. சோ எனக்கு ஹார்மோன் மாற்றங்கள் வந்தனாலதான் முதல் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தைராய்டு இஷ்யூஸ்ல நான் அஃபெக்ட் ஆயிட்டேன். சோ அதுல இருந்தே எனக்கு வெயிட் கெயின் ஆகதான் செஞ்சது. சரி, ஹார்மோன் மாற்றங்கள் நடக்கிறனால வேற என்னென்ன பாதிப்புகள் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இது மனநிலை மாற்றங்கள் தான் நடக்கும். மைண்ட்ல ரொம்ப நம்ம வந்து கன்ஃபியூசனை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுனா இப்படியா அப்படியா அப்படிங்கிற மாதிரி. எதை பார்த்தாலும் அழுக வருது, கோபம் வருது, பயம் வருது, நம்மளோட தன்னம்பிக்கை இந்த இடத்துல வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது.
அதுக்கப்புறம் நமக்கு நம்மளே பார்க்கும்போது நம்ம அழகா இல்லையோ அப்படிங்கிற ஒரு உணர்தல் வருது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்குள்ளனா நம்மள மாட்ட வைப்போம். சோ இது எல்லாமே மனநிலை மாற்றங்கள்ல நம்ம சொல்றோம். ஆக்சுவலா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகு என்பது உடல் எடையில தீர்மானிக்கப்படாது. நம்ம குழந்தை பிறந்தா பிறகு அது நேச்சர் தான். ஒருத்தவங்களுக்கு வந்து வெயிட் போடல அப்படின்னா ஓகே, அது வந்து அவங்களோட உடல்வாகா இருக்கும். ஆனா 90% மக்கள் வந்து உடல் எடை கூடிதான் குறைவாங்க. அது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். அதுக்காக நான் அழகா இல்லையோ அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குன்னா போகணும்னு அவசியமே கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இந்த உலகத்திலேயே அழகான அம்மாவா இருந்தா போதும் என்னைக்கு அப்படி நம்ம நினைக்கிறோமோ, அன்னைக்கு வந்து நம்மளோட மனநிலை சரி, உடல்நிலையும் சரி சரியாக வேலை பார்க்கும். அப்போ நம்ம தினமும் சொல்ல வேண்டிய 5 உறுதிமொழிகள். இதை எழுதி வச்சுக்கோங்க. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். என் உடலை நான் நேசிக்கிறேன். நான் தினமும் முன்னேறுகிறேன். நான் சிறந்த அம்மா. என்னால் முடியும். இந்த 5 உறுதிமொழிய நீங்க வந்து தினமும் நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, நிஜமா சொல்றேன் இந்த உலகத்திலேயே நம்மளை விட ஒவ்வொரு சிறந்த அம்மா, அழகான அம்மா யாரும் கிடையாது. அப்போ இன்னைக்குல இருந்து நம்ம செய்ய வேண்டிய சின்ன சவால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்ணாடி காலையில எழுந்த உடனே உங்க கண்ணாடி முன்னாடி நின்னு நான் அழகான அம்மா அப்படின்னு 5 முறை சொல்லுங்க. சோ அத சொன்னீங்க அப்படின்னாலே அன்னைக்கு டேயே பாருங்க, உங்க குழந்தையும் சரி, உங்க ஹஸ்பண்டும் சரி, உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, உங்களை வந்து எந்த அளவுக்கு ப்ரௌட்ஃபுல்லா உங்களை நடத்துறாங்கங்கிறது தெரியும். தினமும் காலையில எழுந்த உடனே கண்ணாடி முன்னாடி நின்னு நின்னு இந்த வார்த்தையை நீங்க 5 முறை, குறைந்தபட்சம் 5 முறை சொல்லுங்க. நான் அழகான அம்மா. ரெடியா? சொல்லிடலாமா? அப்போ நமக்குரிய மெசேஜ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, வெயிட் லாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செல்ஃபா உங்களை லவ் பண்ணுங்க. எவ்வளோ வெயிட், எக்ஸஸ் வெயிட் இருக்கலாம், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கலாம், இல்ல பிசிக்கல்ல ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்கலாம், இல்ல மென்டலி சேலஞ்ச் இருக்கலாம். ஆக்சுவலா மென்டலி சேலஞ்ச் இல்லாத நபர்களே கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல மனநிலையில வந்து அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கதான் செய்யும். அதே மாதிரி பிசிக்கலா கை கால் வலிக்கிறது அது இதுன்னு ஏதாவது நம்ம வந்து என்ன செய்வோம், சொல்லிக்கிட்டே தான் இருக்கதான் செய்யும். பட் அதெல்லாம் தவிர்த்து, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கும் மேலான ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் லவ். உங்களை நீங்க லவ் பண்ண ஆரம்பிங்க. அது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு நம்ம சிறந்த நபர்களா வந்து இந்த உலகத்துல வாழ முடியும். அடுத்து பிரசவத்திற்கு பிறகு சரியான உணவு முறை. இது வந்து நம்ம வந்து பேச வேண்டிய டாபிக். ஏன் அப்படின்னா, நிறைய பேரு இதுலதான் நம்ம வந்து கோட்டை விடுவோம். ஏன்னா நார்மலா நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மானா என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்லா பிரசவம் ஆன பிறகு நல்லா பிரசவ குழம்புன்னு வச்சு தருவாங்க. அதே மாதிரி அந்த ரஸ்க் ஐட்டம் இந்த மாதிரி இதுதான் நிறைய தருவாங்க. எதுக்காக? நல்லா பால் ஊறணும், குழந்தைக்கு வயிற்று நிரப்பணும், குழந்தை அது பாட்டுக்கு சாப்பிட்டு தூங்கணும். அந்த மனநிலை வந்து ஆஹ் பெண்ணை பெத்த எந்த ஒரு அம்மாவாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். அதனால அவங்களுக்கு நம்மளும் தெரிஞ்சுக்கணும், நம்ம அம்மாமார்களும் தெரிஞ்சுக்கணும். இனிமே ட்ரெண்ட்ல நம்ம தான் என்னவாக போறோம், தாத்தா பாட்டியா மாற போறோம், எப்பா அம்மாவோ இல்ல அப்பா மாமி அப்பாவோ மாற போறோம். அப்போ நம்ம இந்த லைஃப்ல நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, பிரசவம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சிறந்த உணவு முறை என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன் நல்ல உணவு அவசியம் சொல்றோம்? அப்போ அந்த நல்ல உணவு அப்படிங்கிறது எதன் அடிப்படையில இருக்கு? புரதத்தின் அடிப்படையில இருக்கு, நார்ச்சத்து அடிப்படையில இருக்கு, தண்ணீர் குடிக்கும் முறையில இருக்கு. நம்ம பொதுவா சொல்றதே 80% உணவு முறைதான். அப்ப நம்ம என்ன உள்ள கொடுப்போமோ அதுதான் அவுட்புட்டா வெளியே வரும். கரெக்ட் தானே? அப்போ அங்கேயும் என்ன சொல்றாங்க, பேலன்ஸ்டு நார்மல் ஃபுட்டா நம்ம எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறாங்க. நார்மலா நமக்கு தெரிஞ்ச பேலன்ஸ்டு ஃபுட்டு என்ன? நல்லா சாதம், நிறைய சாதம் வச்சு பூண்டு குழம்புன்னு வச்சு, அதாவது பிரசவ குழம்புன்னு வச்சு, இல்ல மீன் இந்த மாதிரி ஐட்டங்கள் தருவாங்க. நிறைய காய்கறி வச்சு தருவாங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் நிறைய கொடுப்பாங்க. அதே மாதிரி மில்க், பால் வந்து நிறைய கொடுக்க சொல்லுவாங்க.
அரை லிட்டர் அளவுக்கு 1 லிட்டர் அளவுக்காவது தினமும் எடுக்கணும். அப்படின்னா குழந்தைக்கு நல்லா பால் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஸ்க் எடுத்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் பேசுறது எல்லாமே முதல் 10 மாதம் 1 வருட காலத்துக்கு நம்ம ஃபாலோப்ல வைக்கிறது. பட் இப்படி நார்மல் ஃபுட் நம்ம எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அங்க கலோரிஸ் இன்டேக் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. கலோரிஸ் இன்டேக் ஜாஸ்தி ஆகும் போது அங்க வந்து நார்மலாவே நேச்சராவே நம்ம உடல் எடை வந்து கூடிக்கிட்டே போகுது. ஹார்மோன் இம்பேலன்ஸ்குள்ள நம்ம வந்துகிட்டே இருக்கோம். அப்போ நம்ம என்ன சாப்பிடணும், என்ன அவாய்ட் பண்ணணுங்கிற விஷயம் வந்து நம்ம கிளாரிட்டியா இருக்கணும். ஓகேவா? நம்ம என்ன சாப்பிடணும், உடம்ப வந்து ஹைட்ரேஷனா வச்சுக்கணும். தண்ணி வாட்டர் இன்டேக் வந்து கரெக்டான ப்ராசஸ்ல வச்சுக்கிடணும். ஏன் அப்படின்னா சொல்லுவாங்க நல்ல தண்ணி குடிச்சா தண்ணி தான் பால் ஊற வைக்கும் அப்படிம்பாங்க. அது உடம்ப ஹைட்ரேட்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நல்ல ஒரு தன்மை உடல்ல வந்து பால் சுரக்கும் தன்மை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்ல புரத கண்டென்ட் உள்ள சத்துக்கள் நிறைந்த உணவு எடுத்துக்கிடணும். அதே நேரத்துல ஃபைபர் கண்டென்ட் நிறைந்த உணவு எடுத்துக்கிடணும். மாவுச்சத்து நிறைந்த உணவு எடுத்துக்கிடணும். அப்ப என்ன அவாய்ட் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறத்துல இருந்து ஸ்பைசி ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ரொம்ப காரம் சாரமா சாப்பிடாம அதே மாதிரி ஆயிலி ஃபுட்டு அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கேஸ் கிரியேட் பண்ணக்கூடிய உணவுகளை வந்து மஸ்ட் அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க, இப்ப நம்ம சாப்பிடுறது எல்லாமே குழந்தைகளையும் போய் சேரும். கரெக்டு தானே? நம்ம குழந்தைகளுக்கு திட சாப்பாடுன்னு எதுவுமே கொடுக்க போறது இல்லை. எல்லாமே மில்க் பேஸ்ல தான் நமக்கு போக போகுது. இப்ப நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுல இருக்கிற நியூட்ரியன் கண்டென்ட் தான் குழந்தைகளுக்கு போக போகுது. ஸோ பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் மீல் அப்படின்னா இப்ப ரீசெண்டா நாங்க சென்னையில வந்து ஒரு டாக்டர் லெவல் செமினார் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அழகா கிளாரிட்டி பண்ணாங்க. நான் ப்ரூவ் பண்ணவே செஞ்சுட்டாங்க. நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் தான் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப மதர் மில்க்ல கூட கலப்படமா இருக்கான். சோ அதுல நச்சுத்தன்மை கலந்து வருது, பிளாஸ்டிக் தன்மை வந்து கலந்து வருது. அப்போ நம்மளோட மதர் மில்க்குமே மாசு அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கான். அப்போ அதுக்கு மாறுதலா வேற என்ன இருக்கு அப்படின்னு ஆய்வு செஞ்சதுல நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் மீல் வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. சோ இது வந்து டாக்டர் வாயாலேயே நம்ம கேட்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன் இது நம்பர் 1 நியூட்ரிஷனா நம்மளால எடுத்துக்கலாம், நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம். அதுவும் முக்கியமா தாய்மார்கள் ஏன் எடுத்துக்கிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பேலன்ஸ்டு மீலா நமக்கு வந்து சர்வ் ஆகுது. 1-2 சத்துக்கள்னா கிடையாது. இப்ப நார்மலா என்ன செய்யறோம், தட்டு நிறைய சோறு வச்சுட்டு அங்க என்ன செய்வாங்க, பூண்டு குழம்பு காய்கறி அந்த மாதிரி நமக்கு கன்வே பண்ணி தருவாங்க. அதிகமா நம்ம நல்ல நிறைய வயிமுட்டை சாப்பிட்டாதான் அங்க என்ன ஆகும்பாங்க, பால் சுரக்கும் அப்படிம்பாங்க. பட் ஆக்சுவலா அப்படி கிடையாது. முட்டை சாப்பிடணும்னு கிடையாது, முழுமையான சத்துக்களா எடுத்துக்கிடணும் தான் அங்க அர்த்தம். அப்ப நமக்கு பேலன்ஸ் மீல் தான் நம்மளோட 114 வகையான நியூட்ரிஷன் கண்டென்ட் உள்ள நியூட்ரியன்ட் மீல் தான் நமக்கு வந்து இங்க கை கொடுக்குது. அதே மாதிரி நம்ம இந்த நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும், நம்ம கையில ஃபார்முலா 1 அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கும். ஃபார்முலா 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா மெடிக்கல் ஃபீல்ட்ல ஃபார்முலா 1 சயின்டிபிக் நேம் வந்து எதுக்கு நிகரானதுன்னு கேட்டீங்கன்னா மதர்ஸ் மில்க். ஆக்சுவலா நம்ம இது வந்து மதர் மில்க வந்து தான் சாம்பிளா வச்சு மதர் மில்க்ல உள்ள 114 வகையான சத்துக்கள் நம்ம இதுலயும் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க லேப் டெஸ்டிங்லன்னா கணக்கெடுத்திருக்காங்க. அதனாலதான் மதர்ஸ் மில்கோட சயின்டிபிக்கல் நேம் ஃபார்முலா 1 நம்ம இதுலயும் அதே பேர்ல தான் இருக்கு. ஓகே, இதை ஏன் எடுத்துக்கிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லோ கலோரியான உணவு. வயிறை நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம வந்து வயிறை டம்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வயிறை முழுமையான சத்துக்களா நிரப்பணும், அதுதான் முக்கியமானது. அப்ப அந்த லோ கலோரி பேஸ்ல நமக்கு இருக்கு. அப்படி கொடுக்கறனால அந்த உடல் எப்படி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டா நமக்கு மாறுது. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவு. அப்ப அங்க கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுமா?
நமக்கு ஃபார்ம் ஆகலைன்னா குழந்தைக்கும் ஃபார்ம் ஆகுது இல்லையா? நம்ம ஆரோக்கியமா இருந்தா குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்குது. ஏன் இந்த இடத்துல ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து முழுமையான சத்துக்கள்ல தான் வேலை பார்க்கிறோம். 1, 2 சத்துக்கள்ல வேலை பார்க்கல. இன்பேலன்ஸ்டா நம்ம எடுக்கல. பேலன்ஸ்டா எடுக்கிறனால அந்த ஃபுல்ஃபில்னஸ் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஹை எனர்ஜி லெவல். நிறைய பேர் கேட்பாங்க, ஷேக் குடிச்சிட்டு நமக்கு எனர்ஜி குறையுமான்னு கேட்பாங்க. நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க ஷேக் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் எனர்ஜி லெவல் பூஸ்ட் அப் தான் ஆகும். ஏன்னா நியூட்ரியன் கண்டென்ட் இதுல இருக்கிறனாலதான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுல லீன் மசில் மாஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் நம்ம ஷேக்ல இருக்கு. அதுக்கப்புறம் திசுக்கள்ல ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நடக்குது. அதனாலதான் நமக்கு சி செக்ஷன் ஆகட்டும், இல்லைன்னா வெர்ஜினா மூலமா நார்மல் டெலிவரி ஆகட்டும், நமக்கு ஹீல் ஆகக்கூடிய தன்மை வேகமா கிடைக்கும். அதாவது அந்த தையல் போட்ட இடம் உள்ள அந்த திசுக்கள் மசில்ஸ் எல்லாமே ஆறக்கூடிய இடம் வந்து வேகமா நம்ம நியூட்ரிஷன் எடுக்கும் போது வேகமா அது வந்து ஆறும். அடுத்து வந்து நம்ம உணவு எல்லாமே தண்ணீர் மூலமா எடுக்கக்கூடிய உணவு தான். அப்போ நம்ம தெரிந்தோ தெரியாமலையோ அங்க என்ன செய்யறோம், வாட்டர் கரெக்ஷனுக்குள்ள கொண்டு வரோம். கரெக்ட் தானே? ஓகே. ஆஃப்டர் டெலிவரி இவ்வளோனா நான் 80% நியூட்ரிஷன் பத்தி பேசினேன். நார்மல் உணவுக்கும் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் எடுக்கிறதுனால என்ன அப்படிங்கிறத நான் சொன்னேன். நான் பிஃபோர் நான் போறேன், ஒரு நிமிஷம். ஓகே. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் போட்டோல பாருங்க, நான் இந்த நேரம் வந்து நியூட்ரிஷன் எடுத்த ஸ்டார்ட் அப் டைமிங் தான். அப்போ பாருங்க, குழந்தை பிறந்து 31 டேஸ் நான் சொன்னேன். செகண்ட் பேபி பிறந்து 31 டேஸ்ன்னு சொன்னேன். எவ்வளவு பல்ஜா இருக்கேன். பட் அப்பல இருந்து நான் பிஃபோர் பிரெக்னன்சில இருந்தே நான் இந்த உணவை 114 வகையான சத்துக்கள் நிறைந்த உணவை நான் கன்சியூம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். டெலிவரிலையும் நான் கன்சியூம் பண்ணேன். ஆக்சுவலா டெலிவரி ஹால்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் அந்த உணவு சாப்பிட்டுட்டு தான் போனேன். ஆஃப்டர் டெலிவரி வந்து டெலிவரி முடிஞ்ச உடனேயே டாக்டர் என்ன சொல்றாங்க, சூடா டீ ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் ஷேக் தான் எனக்கு போட்டு கொடுத்தாங்க. சோ என்னைக்குமே இது வந்து இப்படி வேலை பார்க்குமா, அப்படி வேலை பார்க்குமா, அந்த டவுட்டுக்குள்ள நான் போகல. இது எடுக்கிறனால நான் நல்லா இருக்கேன். அந்த ஒரு கிளாரிட்டி என்கிட்ட இருந்தனால நான் வந்து எல்லா நாட்களுமே விடாம இந்த உணவை எடுத்தேன். சோ இது வந்து ஒண்ணு. நான் சொன்னேன் இல்லையா, புண்ணை வந்து நல்ல வேகமா ஆத்தும் அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் ப்ரௌடா சொல்லுவாங்க, 3 குழந்தைகளுமே நார்மல் டெலிவரி அப்படிம்பாங்க. ஆக்சுவலா என்ன என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தப்போ எனக்கு நார்மல் டெலிவரி தான் இருந்தாலும் வெர்ஜினாலா வந்து எனக்கு வந்து ஸ்டிச்சிங் போட்டாங்க. முதல் குழந்தை பிறந்தப்போ 4 ஸ்டிச்சிங். அந்த ஆறுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செஞ்சது. பட் அது என்னோட ஏஜ் வந்து 21 இயர்ஸ் தான். அதனால ரொம்ப எனக்கு பெருசா ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 2வது குழந்தை வந்து எனக்கு பிறக்கும் போது 4.5 கிலோல பிறந்தா. நார்மல் டெலிவரி தான். யோசித்து பாருங்க, உடல் சைஸ் தலைனா எவ்வளவு பெருசா இருந்திருக்கும்னு. எனக்கு வந்து வெர்ஜினாவை கிழிச்சு விட்டு தான் எனக்கு குழந்தை எடுத்தாங்க. 10 ஸ்டிச்சிங் எனக்கு போட்டாங்க. ஆக்சுவலா சி செக்ஷன்ல ஸ்டிச்சிங் போட்டா வயிறுல மேல நமக்கு பார்க்க முடியும், அது எப்படி இருக்கு, புண்ணு ஆறி இருக்கா இல்லையான்னு தெரியும். பட் எனக்கு வெர்ஜினால 10 ஸ்டிச்சிங் போட்டப்போ அந்த வலி வேதனை எந்த அளவுக்கு இருக்கும்னு கொஞ்சம் யோசிங்க. டாக்டர்கிட்ட கேட்டப்போ இந்த அளவுக்கு இருக்கும், இந்த ஃபிங்கர் ஸ்டார்டர்ல இருந்து இங்க வரைக்கும் இருக்கும்ப்பா அப்படின்னு அவங்க குத்து மதிப்பா சொல்லி போனாங்க. ஏன்னா கால் அசைக்க கூட முடியாது. அந்த 10 ஸ்டிச்சிங்கிறதுனா சும்மா கிடையாது. அந்த வலி வேதனை அனுபவிக்கிற அந்த பெண்களுக்கு தான் அதை புரியும். சோ கூட இருக்கிற நபர்களால அதை ஏத்துக்கிட முடியுமா, புரிஞ்சுக்கிட முடியுமாங்கிறதுக்குன்னு எனக்கு தெரியல. பட் அதோட வேதனை, காலை நம்ம அசைச்சோம் அப்படின்னா தையல் விட்டுருமோ அப்படிங்கிற மனநிலை வந்து அந்த பய உணர்வே நமக்கு வரும். சோ இது செகண்ட் போட்டோல இருக்கும் போது எனக்கு அந்த ஆனா ஹீல் ஆச்சு. இது கொஞ்சம் 10 ஸ்டிச்சிங்னா டாக்டரே சொன்னாங்க, எனக்கு ஒரு 6 months ஆகுது நீ வந்து நல்லா ரெஸ்ட்ல இருக்கணும்ப்பா, விறுவிறுன்னு நடக்கக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னா சொன்னாங்க. பட் இந்த உணவு எடுத்தனால என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் வேகமாவே ரெக்கவர் ஆயிடுச்சு. 31 டேஸ்லயே நான் எங்க கயத்தாறுல போய் உட்கார்ந்துருக்கேன் பாருங்க. அந்த ஹீல் ஆனனாலதான் என்னால வந்து வெளியே ஏறி போக முடிஞ்சது.
அப்பல இருந்து இந்த உணவை வந்து நான் கன்சிஸ்டன்சியா எடுத்தேன். நிறைய பேருக்கு டவுட் வரும், பிரெக்னன்சி டைம்ல எடுக்கலாமா, ஆஃப்டர் டெலிவரி குழந்தைக்கு நான் ஃபீட் பண்றேன் எடுக்கலாமா அப்படின்னு. நார்மலா இட்லி பூரி பொங்கல்னு ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம், அது எடுக்கலாமான்னு நம்ம யார்ட்டையாவது கேட்டிருக்கோமா? ஆக்சுவலா இட்லி பூரினா நம்மளோட பழக்கம் எத்தனை வருஷம்? குறைந்தது ஒரு 200-300 ஆண்டுகளுக்குள்ள ஆங்கிலேயர்கள் வந்த அப்புறம் அப்படிதான். நம்ம பேரண்ட்ஸ் டே கேட்டா தீபாவளிக்கு சாப்பிட்டேன் போதும், அந்த மாதிரி விசேஷத்துக்கு தான் போடுவாங்க அப்படிம்பாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் ரீசெண்டா உள்ள உணவு, அதையே யார்ட்டையா சாப்பிட கேட்கிறோமா? இதை ஏன் கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எடுத்தாதான் தெரியும் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு. நான் எடுத்துக்கிட்டேன், அது கன்சிஸ்டன்ஸா எடுத்ததுனால செகண்ட் போட்டோல பாருங்க, அது என்னோட 3வது பையனுக்கு மொட்டை எடுத்துட்டு குலதெய்வ கோயில்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது 10வது மாசம். அதோட ஸ்ட்ரக்சரே என்னோட ஸ்ட்ரக்சரே கம்ப்ளீட்டா மாறிடுச்சா, அந்த உடம்பு நீர் கோர்க்கிற தன்மையில இருந்து வெளியே வந்திருக்கேன் பாத்தீங்களா? இதுதான் நான் சொல்லக்கூடியது. நம்ம பேலன்ஸ்டு மீலா நம்ம உடலுக்குள்ள லோ ஜிஏ, லோ கலோரி பேஸ், ஈஸிலி டைஜஸ்டபிள் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட லீன் மசில் இம்ப்ரூவ் ஆகும், திசுக்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், நம்மளோட கோரை இன்னும் மேனேஜ் பண்ண முடியும். சோ இதுதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம கொண்டு போகிறது. ஓகே, இவ்வளவு நேரம் 80% நியூட்ரிஷன் மீலை பத்தி நான் பேசினேன். 20% எக்ஸசைஸ் கண்டிப்பா தேவை. பட் இந்த அவேர்னஸ் வந்து எனக்கு வந்து சத்தியமா தெரியாது. நான் இப்பதான் ரீசெண்டா இதெல்லாம் நான் வந்து நிறைய சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ இந்த 20% எக்ஸசைஸ்ங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மல் டெலிவரியா இருந்தா நம்ம பெல்விக் உடஞ்சிதான் குழந்தை வெர்ஜினா வழியா வெளியேறும். கரெக்ட் தானே? பெல்விக் மீன்ஸ் இடுப்பு, அந்த விலை எலும்பு பானை கணக்கா இருக்கும், அங்கதான் நியூட்ரஸ் இருக்கும், அங்கதான் யூரின் பேக் இருக்கும், கிட்னி இருக்கும், லிவர் இருக்கும், எல்லாம் அந்த மாதிரி மெயினான ஆர்கன்ஸ் எல்லாமே அங்கக்குள்ளதான் இருக்கு. அந்த பெல்விக் ஏரியாவே உடஞ்சி இப்படி வெளியே வரணும். கரெக்ட் தானே? அப்படி வரும்போது எது அஃபெக்ட் ஆகும் கேட்டீங்கன்னா, நம்ம வயிறுல உள்ள அந்த கோர் வந்து அஃபெக்ட் ஆகும். சோ அந்த இடத்துல டயஸ்டிக் ரெக்டை வந்து ஃபார்ம் ஆகும். உங்க மசில்னா பாருங்க உடஞ்சி ஸ்பிளிட் ஆகி நிக்குது. சோ அதுக்கு பிகினிங் ஒரு 60 days கழிச்சில இருந்தே நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் எந்த மாதிரி எக்ஸசைஸ்ங்கிறது நம்ம கேட்டு கிளியரா பண்ணணும். எல்லா எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. பிகினிங்ல இந்த கேட் கவ் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இன்னொன்னு அந்த டீப் பிரீத் எடுத்து இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுவாங்க. சோ அந்த இது நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா, டீப் ஸ்லீப். நம்ம குழந்தைக்கு நீங்க நியூட்ரிஷனல் பேஸ்டா உணவு நம்ம கன்சியூம் பண்ணி குழந்தைக்கு ஃபீட் பண்ணீங்கன்னா குழந்தையும் நல்லா தூங்கும். குழந்தைக்கு அந்த நியூட்ரிஷனல் கிடைக்காத பட்சத்துலதான் அழுதுகிட்டே இருக்கும். ஏன்னா நான் குழந்தைக்கு ஃபீட் பண்ணதே இல்லை, 24 மணி நேரமும் நாங்க முழிச்சிருந்த கதையா தான் நாங்க ஓடிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா திடீர்னு பிள்ளைக்கு வீசிங் வந்துடும், ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும், நைட்டு எல்லா டைமும் நாங்க முழிச்சிருப்போம். ஆனா செகண்ட் அண்ட் தேர்ட் குழந்தைங்களுக்கு வந்து இந்த நியூட்ரிஷன் எடுத்ததுனால கண்டினியூவா நல்லா ஃபீட் பண்ண முடிஞ்சது. செகண்ட் பேபிக்கு 2 years ஆகும்போது தேர்ட் பேபி கன்சீவ் ஆயிட்டேன், அது வரைக்கும் ஃபீட் பண்ணேன். தேர்ட் பேபிக்கு 3 years வரைக்குமே நான் ஃபீட் பண்ணேன். சோ அப்படிங்கும் போது அந்த ஃபீடிங் நல்லா கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் உறக்கத்துக்குள்ள வர முடியும். 4வது ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட். நம்ம எப்படி பிசிக்கலா சேஞ்சஸ் ஆகும் போது மைண்ட் வந்து கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும். சோ மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கறதுக்காக நம்ம அங்க என்ன செய்யக்கூடாது, மைண்ட தவறுதலா உலட்டக்கூடாது. நமக்கு நம்ம தான் தி பெஸ்ட். அதை ஒருங்கிணைக்கிற மாதிரி இந்த 7 சக்கரம் வந்து நம்ம வந்து ஃபாலோப்ல வச்சிருக்கணும். பீஸ்ஃபுல்லா இருங்க, என்ன நடந்தாலும் ஒரு அமைதி தான் சிறந்த பதில். நம்ம பதில் பேசிட்டோம்னா தான் அது தவறாத மாறுது. அதை செய்யக்கூடாது அப்படின்னா அமைதி காத்தோம் அப்படின்னாலே அந்த மைண்ட் செட்டை வந்து நம்மளால மாற்றி அமைக்க முடியும். அது 100% மைண்ட் செட்டுக்குள்ள வரும்போது உடல், அடுத்து நம்மளோட எக்ஸசைஸ், அடுத்து உறக்கம், அடுத்து மைண்ட் செட், இந்த 4ஐயும் கவனம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளும் தி ஸ்மார்ட் அம்மாவா வாழ முடியும். சோ இது குழந்தைங்க ஒரு 5 வருட வயசு வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட சேர்த்து குழந்தைக்கு செல்ஃப் கேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். 5 வயசுக்கு மேல நம்மளே குழந்தைங்களை பழக்கணும். சோ அம்மாவா எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி பழக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அவங்களையும் இந்த சொசைட்டில ஒரு அழகான குழந்தைகளா உருவாக்கணும். சோ அதுக்கு இந்த இடத்துல என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட கோச் அண்ணா சாருக்கும் ரமேஷ் சாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.
பேக் டு எம்சி. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஹார்மோன் சேஞ்சஸ் பண்றது நம்மளோட மைண்ட்லயும் மனநிலையிலையும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறத அவ்வளவு தெளிவா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி கரெக்ஷன் பண்ணணும்னு நம்மளுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்ல, மனநல ஆரோக்கியமும் நம்மளுக்கு கிடைக்க பெற வாழ்த்துக்கள். ஸோ இன்னும் வேற ஏதாவது இது மாதிரி யூஸ்ஃபுல்லான செஷன் வேணும்னா நம்ம மேம் கிட்ட கேட்கலாம். இன்னும் நம்மளுக்கு தெளிவா டீப்பா சொல்லி தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு செஷன்ல நம்ம மீட் பண்ணுவோம். வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா மேம் கிட்ட கேட்கலாம். யாருக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல அவேர்னஸ் செஷன்ல நம்ம மீட் பண்ணுவோம். எல்லாருமே நீங்க நிறைய கெஸ்ட் கனெக்ட் பண்ணும்போது அவங்க இன்னும் அவேர்னஸ் இந்த இது நம்ம மைண்ட் லெவல்லையும் சரி, நம்மளோட உணவு முறை சம்பந்தமாவும் சரி நிறைய அவேர்னஸ் எடுத்துக்க முடியும். ஸோ எல்லாரும் கரெக்ட் டயத்துக்கு கனெக்ட் ஆகும். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார்.